சஷாந்துக்கு அவன் பார்க்க போன பொண்ணையே அவனுக்கு பிடிச்சு போயிருது. இவன் ஓகே சொல்லிடுறான். ஆனா அந்த பொண்ணு ரோஷினி எல்லாரும் முன்னாடியே நோன்னு சொல்லிடுறா. சஷாந்தோட அப்பா, நீ ஐஐடியில் மட்டும் எக்ஸாம் பாஸ் ஆயிருந்தானா ஒரு பொண்ணு கூட உனக்கு நோன்னு சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்றாரு. இவனுக்கு அந்த பொண்ணு எதுக்காக இவனுக்கு நோ சொல்லிட்டான்றதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல திருப்பி திருப்பி போய் அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இவன் வரலன்னொன்னே அந்த பொண்ணுக்கு நேத்து வரைக்கும் நம்ம பின்னாடி வந்தவன் இன்னைக்கு எங்கன்ட்டு அவனை மீட் பண்ணலான்னு முடிவு பண்றா. இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை நட்பா மாறுது. கொஞ்ச நாள்லயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. கொஞ்ச நாள்லயே பாய் பெஸ்டியாவும் மாறிடுறாங்க. அப்பதான் ரோஷினியோட பாஸ்ட்டை சஷாந்த் தெரிஞ்சுக்கிறான். ஆல்ரெடி இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கல்யாணம் வரைக்கும் வந்து கடைசி நேரத்தில் ட்ராப் பண்ணிட்டு போயிருந்திருக்கான். இதனாலதான் இவ ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்போ இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க. ஆனா இன்னும் லவ் சொல்லிக்கவே இல்லை. இந்த நேரத்துல சஷாந்தோட அப்பா அவனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்துடுறாங்க. இவன் அந்த பொண்ணுகிட்ட நோ சொல்ல தான் போயிருப்பான். ஆனா எதிர்ச்சியா ரோஷினி பார்த்துடுறா. இப்போ 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய பிரிவு வந்துடுது. இந்த நேரத்துல தான் இவங்க வீட்டுக்கு நிச்சயத்துக்கு அப்புறம் இவங்க ஒன்னா பழகிட்டு இருந்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ சஷாந்த் ரோஷினி கூட்டிட்டு ஒரு ட்ரிப் போறான். அங்க அவங்க சந்தோஷமா இருந்த போட்டோவை இவன் சோஷியல் மீடியால போட்ட உடனே அவளுக்கு கோவம் வந்துருது. ஏன்னா அவன் இன்னும் பழைய வாழ்க்கையில உள்ள இன்செக்யூரிட்டிலே இருக்கா. திடீர்னு மேரேஜ் டிராப் ஆயிட்டுனா இந்த போட்டோவால 4 பேர் அவளை கஷ்டப்படுத்திடுவாங்களோன்னு நினைக்கிறா. இந்த நேரத்துல தான் இன்செக்யூரா ஃபீல் பண்ணிட்டு இருந்த ரோஷினிய அவ கண்ணு நல்லா இருந்தாலும் அவளோட மூக்கு பெருசா இருக்குன்றதுக்காக கண்ணாடி போட்டுட்டு இருந்தான்றத அவளை ஒரு போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோ பெரிய அளவுல அச்சீவ் பண்ணி இருந்திருக்கும். இதனால இவளோட மனசை மாறிடுது. சின்ன வயசுல இருந்தே மேடையில பேசுறதுக்கு பயந்துட்டு இருந்த சஷாந்தோ அவனோட பயத்தை ஜெயிச்சிடுறான். இப்போ இவங்க 2 பேரும் சந்தோஷமா அவங்களோட திருமண வாழ்க்கையில இணைஞ்சிடுறாங்க.